நீங்கள் நம்பிக்கையோடு பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ மெதுவாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. அது முழுசாக உடஞ்சிச்சுன்னா ஒரு சிக்கலான நிலையை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் உருவாக்குற ராஜயோகம் அந்த இழப்பை தங்கமாக மாற்றுற சக்தி கொண்டது. இந்த நிலைமையிலிருந்து எப்படி பாதுகாப்பாக வெளியில் வரணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசாக கவனமாக பாருங்கள். பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவங்க மன உறுதியும் நிலைத்தன்மையும் உயர்ந்த மனப்பான்மையும் கொண்டவர்களாக கருதப்படுறாங்க. இவங்களோட குணநலன்கள் பலரை மீட்கும் அளவுக்கு வலிமையானவை. ஒரு நம்பிக்கைக்குரிய நண்பன், குடும்பத்துக்கான உறுதியான ஆதாரம், சமூகத்தில் மதிப்புடன் நிற்கிற மனிதர். இந்த 3 முகங்களையும் ஒரே நேரத்தில் காட்டுற ஆளுமை இவர்களுக்கே உரியது. இவங்களுடைய உள்ளம் கருணையால் நிரம்பியிருக்கும். மனசு நம்பிக்கையால் கட்டப்பட்டு இருக்கும். வாழ்க்கையை அழகா மாற்றுகிற திறன் இவர்களுக்கு இயல்பாக இருக்கும். ஒருத்தரை நம்பினா முழுசா நம்புவாங்க. ஒருத்தரை நேசிச்சா உயிருக்கு மேலாக நேசிப்பாங்க. இந்த ஆழமான உணர்ச்சி தான் இவர்களை சாதாரண மனிதர்களிலிருந்து வேறுபடுத்தி பெரிய தனிச்சிறப்பு மனிதனாக காட்டுகிறது. ரிஷபராசிக்காரங்களோட ஆளுமைனா அது சாதாரண குணநலன் மட்டும் இல்லை, ஒரு ராஜ மரியாதை மாதிரி தோன்ற காந்த ஈர்ப்பால அதில் இருக்கும். இவங்க பேசுகிற வார்த்தையில கூட நிதானம் இருக்கும், அமைதி இருக்கும், நம்பிக்கை ஒளியும். வாழ்க்கையில தடைகள் வந்தாலும் மனசு தளராம இருக்கும். அந்த தடைகளவே படிக்கட்டை பயன்படுத்தி மேலே ஏறுற குணம் இவர்களுக்கே உரியது. மலை போல அசைக்க முடியாத மன உறுதியும் இவர்களோட பலம். இவர்களோட நேர்மை, உண்மைத்தன்மை இதையெல்லாம் பார்த்தவங்க தானாகவே மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு தலைமைத்தன்மை இவர்களால் வெளிப்படும். ரிஷபராசிக்காரவங்க அவசரமாக முடிவு எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக யோசித்து அளந்து பார்த்து தான் முடிவெடுப்பாங்க. அந்த குணம் காரணமாக பெரிய தவறுகள் வர வாய்ப்பு ரொம்ப குறைவு. இவங்களோட முன்னேற்றம் மெதுவாக வந்தாலும் அது உறுதியான வெற்றியாக மாறும். வாழ்க்கை தடைகள் வந்தாலும் அமைதியை சமாளித்து இறுதியில் வெற்றி அடைகிற ஆற்றல் இவர்களுக்கே உண்டு. இவங்களோட மன வலிமைனா அது சாதாரணம் இல்லை. வாழ்க்கையில் பல உயரங்களுக்கு இவங்களை தூக்கி கொண்டு போகும் ஒரு மறைமுக சக்தி மாதிரி வேலை செய்கிறது. பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல ரிஷபராசிக்காரவங்க ரொம்ப திறமசாலிகள் அப்படின்னு ஜோதியத்தில் சொல்லப்படுது. ஆனால் சம்பாதிச்ச பணத்தை வீணா செலவு செய்யும் பழக்கம் இவர்களுக்கு கிடையாது. பாதுகாப்பாக சேமித்து வைத்து மெதுவாக வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டே போவாங்க. வீடு வாங்குறது, நிலம் சேர்க்கிறது, சொத்து உருவாக்குறது, இப்படி நிலையான விஷயங்களால் நல்ல அதிர்ஷ்டம் இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு பலர் நம்புகிறாங்க. உழைப்பின் பலன் தாமதமாக வந்தாலும் பெரிய அளவிலேயே கிடைக்கும் என்பதுதான் இவர்களோட வாழ்க்கையில அடிக்கடி நடக்கிற உண்மை. அதனால தான் வயசு கூடிக்கொண்டே போகும் நேரத்துல பல ரிஷபராசிக்காரவங்க நல்ல வசதியான வாழ்க்கையை அடைஞ்சிருப்பாங்க. குடும்பம் மற்றும் உறவுகள் விஷயத்துல இவங்க ரொம்ப அன்பும் பொறுப்பும் கொண்டவர்களாக இருப்பாங்க. குடும்பத்துக்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டாங்க. ஒருத்தரை நேசிச்சா அந்த உறவை கடைசி வரை காக்க முயற்சி செய்வாங்க. வீட்டில் அமைதியும் பாதுகாப்பும் இருக்கணும் என்பதுதான் இவர்களோட முக்கிய விருப்பம். அதனால தான் வீட்டை ரொம்ப அன்போடு பராமரிப்பாங்க. பலருக்கு குடும்பம் ஒரு கடமையாக இருக்கும், ஆனால் ரிஷபராசிக்காரவங்களுக்கு அது பெருமையாக இருக்கும். தொழில் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா இவங்க நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக இருந்தாலும் திறமையான தொழிலதிபர்களாக உயர வாய்ப்பும் இருக்கு. எதை தொடங்கினாலும் முடியும் வரை விடாமல் முயற்சி செய்வாங்க. பொறுமை, திட்டமிடல், உறுதியான முயற்சி, இந்த 3 குணங்கள் தான் இவர்களோட தொழில் முன்னேற்றத்துக்கான காரணம். வணிகம், நிலம் தொடர்பான வேலை, கலைத்துறை, நிர்வாக பணிகள், இந்த மாதிரி துறைகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாய்ப்புகளும் இவர்களை தேடி வரும். பொதுவாக ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் போகும், ஆனால் உறுதியாக கட்டி எழுப்பிடுவாங்க. ஒரே நேரத்தில் பெரிய வெற்றி அடையணும்னு அவசரப்பட மாட்டாங்க. ஆனால்
காலம் கழிச்சு பார்க்குறப்ப இவங்களோட வாழ்க்கை பலருக்கு முன்மாதிரியாக இருக்கும். மன வலிமை, அன்பு, பொறுமை, நிலைத்த தன்மை, இந்த குணங்களால இவங்க சமூகத்துல நல்ல மதிப்போட நிற்பாங்க. அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் நீண்ட காலம் நிலைக்கிற பலன்தான் தரும். ஆரம்பத்துல சோதனைகள் வந்தாலும் இவங்களை உடைக்காது, மாறாக இன்னும் வலிமையா மாற்றும். ஒரு கட்டத்தை கடந்த பிறகு வாழ்க்கையில திடீர்னு முன்னேற்றம் தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். இது ஒரு சாதாரணமான முன்னேற்றம் கிடையாது. இவங்க போட்ட உழைப்புக்கு பெரிய அளவில திரும்ப கிடைக்கிற அதிர்ஷ்ட அலை மாதிரி இருக்கும். குறிப்பா 28 வயசுக்கு மேல அல்லது வாழ்க்கையோட நடுப்பகுதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில பெரிய வளர்ச்சி அடைவாங்கன்னு பலர் நம்புறாங்க. நிதானமா செய்யற முயற்சி, உறுதியான மனநிலை, தவறுகளை தவிர்க்கிற புத்திசாலித்தனம், இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் இவர்களுக்கு நீண்ட நாள் நிலைக்கிற வெற்றி கிடைக்கும். பணவரவு மற்றும் சொத்து விஷயத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான நிலைக்கு போவார்கள். சம்பாதிச்ச பணத்தை சீரா சேமித்து அதை வளர்க்கறதுடன் இவர்களுக்கே உண்டு. வீண் செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்தை நினைச்சு திட்டமிட்டு செயல்படுவாங்க. அதனால தான் நிலம் வாங்குகிறது, வீடு கட்டுறது, சொத்து சேர்க்கிற மாதிரி விஷயங்களை பெரிய வெற்றி அடைவாங்க. சிலருக்கு ஆரம்பத்துல சிரமம் இருந்தாலும் பின்னாடி சேர்க்கிற செல்வம் பல தலைமுறைக்கும் போதுமான அளவுக்கு இருக்கும். பணத்தை மதிக்கிறது, பாதுகாக்கிறது, அதை வளர்க்கிறது, இந்த 3 விஷயத்துல இவங்க ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இருப்பாங்க. கார் வாங்குற யோகம், வசதியான வாழ்க்கை வாழ்ற வாய்ப்பு இவர்களை தேடி வரும். ஆரம்பத்துல எளிமையா வாழ்ந்தாலும் காலம் போகிற போக்குல தங்களுக்கான சுகங்களை உருவாக்கிக்குவாங்க. இவங்க கார், வீடு, நவீன வசதிகள் இவையெல்லாம் இவங்களை மெதுவா சேர்த்து வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிற திறன் இவர்களுக்கே உண்டு. இது திடீர்னு கிடைக்கிற செல்வம் இல்ல, உழைப்பால உருவாக்குகிற வாழ்க்கை. அதனால இவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். திருமண வாழ்க்கையில ரிஷபராசிக்காரங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களா, உறுதியான துணையா இருப்பாங்க. ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அந்த உறவை கடைசி வரை காப்பாற்றுவாங்க. அன்பு, பொறுப்பு, நிலைத்தன்மை, இந்த 3 விஷயங்கள் தான் இவர்களோட திருமண வாழ்க்கைக்கு அடிப்படை. சில நேரத்துல பிடிவாதத்தனம் காரணமாக சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம். ஆனா உள்ளம் நல்லதுனால அது நீண்ட நேரம் நீடிக்காது. குடும்பத்துல அமைதியும் பாதுகாப்பு இருக்கணும் தான் இவங்களோட முக்கிய எண்ணம். அதனால தங்களோட துணைக்கும் குழந்தைகளுக்கும் முழு அன்பும் ஆதரவும் கொடுப்பாங்க. ராஜயோகம் பற்றி சொன்னா இது திடீர்னு வரக்கூடியதில்லை, பொதுவாக உருவாகிற பெரிய வாய்ப்பு. ஒரு நாள் இவங்க அடைஞ்சிருக்கும் நிலையை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. சமூக மதிப்பு, பொருளாதார நிலை, மன அமைதி, இந்த 3ஐயும் ஒரே நேரத்தில் அடையிற சக்தி இவர்களுக்குள் இருக்கு. அமைதியா கட்டிய வாழ்க்கை முடிவில் பிரம்மாண்டமான வெற்றியா மாறும். பலர் கனவு காண்ற வாழ்க்கைய நிஜமா மாற்ற திறன் இவங்களுக்கு உண்டு. இவர்களோட வாழ்க்கையே மெதுவா போகிற மாதிரி தோன்றினாலும் அது உறுதியான வெற்றிக்கான பயணம். ஆரம்பத்துல சிரமங்கள் இருந்தாலும் முடிவில் கிடைக்கிற உயர்வு பெரியதாகவே இருக்கும். செல்வம், அமைதி, மரியாதை இவங்களோட வாழ்க்கையில உருவாகிறது. இந்த 3 மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கும். அதே நேரத்துல லாபம், சந்தோஷம், அனுகூலம் அதிகமாக உருவாகுகிற காலம் இது. உடல் நலத்துல சிறிய வைரஸ் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத யோசனைகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சுக்கிரன் வழிபாடு இவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரும். பணவரவு நல்லா இருக்கும். பழைய கடன்களை அடைக்கிற வாய்ப்பும் கிடைக்கும். ஆரோக்கியத்துல இருந்த சிக்கல்கள் சரியாகும். நல்ல வேலை வாய்ப்பு உருவாகும். புதிய தொழில் தொடங்குகிற யோகம் வரும். வியாபாரம் வளர்ச்சி அடையும். படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல நண்பர்கள், நல்ல தொடர்புகள் கிடைக்கும். கூட்டாளிகள் மூலம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும். எல்லா திசையிலும் ஏற்றம் தரும். யோக பலன்கள் அதிகமாக வரும். ராசிநாதன் சுக்கிரன் அருள் காரணமாக தனிமையில இருந்தவர்களுக்கு உண்மையான காதல் வாழ்க்கை ஆரம்பிக்கிற வாய்ப்பும் வரும்.
ஏற்கனவே உறவில் இருந்தவர்களுக்கு அந்த பிணைப்பு இன்னும் வலுப்படும். உடல் ஆரோக்கியத்துல பார்த்தீங்கன்னா இது நல்ல காலம். நீண்ட நாள் இருந்த சிக்கல்கள் குறைந்து புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. ரிஷப ராசிகளுக்கு சுக்கிரன் அதிபதியாக இருப்பதனால அந்த கிரகத்தின் ஆதரவு கிடைக்கிற நேரத்துல தொழிலும் நல்ல முன்னேற்றம் தெரியும். வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்பும் இருக்கும். புதிய வருமான வாய்ப்புகளும் திறக்க ஆரம்பிக்கும். நிதி நிலையும் மெதுவாக உயர்ந்து நல்ல நிலைக்கு வரும். தொழில் தொடர்பாக எடுக்கிற முடிவுகள் பயனுள்ளதாக இருக்கும். நீண்ட நாள இழுபறியா இருந்த விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். வேலை வாய்ப்புகள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சூரியன் செவ்வாய் நல்ல இடத்துல இருப்பதனால நண்பர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். பணவரவு தொடர்ந்து நல்லா இருக்கும். எடுத்த காரியங்களால வெற்றி கிடைக்கும். தொடங்குகிற விஷயங்கள் எல்லாமே நல்லா போகும். ஆனா மூத்தவர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. சிறிய விபத்துகள் கூட நடக்க வாய்ப்பு இருக்கலாம். அதனால முன்னெச்சரிக்கை அவசியம். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நல்ல பலன்களை தரும். பெரிய பாதிப்புகள் எதுவும் தராது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எல்லாமே நல்ல பக்கம் போகும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் உறுதி இருக்கு. பணவரவுல குறைவே இருக்காது. தொட்டது தொடங்குற மாதிரி ஒரு நல்ல காலம் இது. சந்தோஷம் ரீதியா பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நல்ல நிலைதான். பொருளாதார ஏற்றமும் தெளிவா தெரியும். அரசியல் கூட்டாளிகள் நண்பர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறும். இதுவே ரிஷபராசிக்காரர்களுக்கு மங்களகரமான நேரம். இந்த மாதத்துல நிறைய நன்மைகள் காத்திருக்கிறது. நன்மைகள் கூடும். உயர்ந்த நிலை அடைகிற வாய்ப்பும் உருவாகும். பொருளாதார ரீதியா இருந்த நல்ல நிலை, மரியாதை, நன்னடத்தை எல்லாமே அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், வியாபார வளர்ச்சி எல்லாமே இவங்களை நோக்கி வரும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையை இனிமையா மாற்றும். இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு பல நல்ல யோகங்கள் உருவாக்குகிற நேரம். இத மாதத்துக்குள்ள பதவி உயர்வு வாய்ப்பு கூட அதிகமா இருக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். வருமானம் உயர்வு அதிகரிக்கும். திருமண முயற்சிகளால நல்ல முன்னேற்றம் தெரியும். குருவின் நிலை காரணமாக பணவரவு நல்லா இருக்கும். இந்த மாதத்துல கூட நல்ல பணவரவு கிடைக்கும். அதற்கு பிறகு நிலம் வாங்குகிற யோகம், இடமாற்றம் போன்ற மாற்றங்களும் வர வாய்ப்புகள் இருக்கு. அக்கம் பக்கத்து உறவுகளோட இந்த பிரச்சனைகள் குறையும். மனசு சார்ந்த சங்கடங்களில் இருந்து வெளிவர ஆரம்பிப்பீங்க. கல்வி, குழந்தைகள், குடும்ப நிகழ்ச்சிகள் தொடர்பான நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் இளையவர்களுக்கு திருமண யோகம் உருவாகலாம். ஆன்லைன் தொழில்கள், வெப்சைட், ஆப், டெலிவரி சேவைகள் மாதிரி புதிய முயற்சிகள் தொடங்குற வாய்ப்பும் வரும். ராகு பக்கம் வலிமையாக இருப்பதால யாருக்கும் எளிதா பாதிக்க முடியாத நிலை உருவாகும். மீடியா அல்லது வெளியுக தொடர்பான வேலை செய்பவர்களுக்கு சிறப்பு வாய்ப்புகளும் கிடைக்கும். மனசுல இருந்த சங்கடங்கள் குறையும். சொத்து சம்பந்தமான மாற்றங்களும் நடக்கும். அப்பார்ட்மெண்ட் வாங்குறது, மாடி வீடு கட்டுறது மாதிரி யோகங்கள் உருவாகும். மனசுக்கு சந்தோஷம் தருகிற விஷயங்கள் அதிகமாக நடக்கும். குடும்பத்தில் இருந்த ஆரோக்கிய சிக்கல்கள் சரியாகும். ஆனா தோல், சைனஸ், மூக்கு, கழுத்து தொடர்பான பிரச்சனைகள் கவனம் தேவை. உங்கள் நன்மதிப்பு, மரியாதை, புகழ் எல்லாமே உயர ஆரம்பிக்கும். கெட்ட பெயர் நீங்கி நல்ல பெயர் வரும். புதிய வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து சேரும். பெண்களுக்கு இது சாதகமான காலம். புதிய விஷயங்கள் ஆரம்பிக்கிற துணிவு வரும். வங்கி கடன்கள் இருந்தால் அவை குறையும். இந்த மாதத்துக்குள்ளான நல்ல பணவரவு கிடைக்கும். அந்த பணத்தை சரியான முறையில் முதலீடு செய்தீங்கன்னா இன்னும் பலன் கிடைக்கும். இந்த மாதத்துக்கு பிறகு பெரிய பணம் வரவு ஆரம்பிக்கும். முன்னாடி முதலீடு பண்ணி வைத்திருந்த பணமும் மீண்டும் கைக்கு வரும். மாணவர்கள் அமைதியா கவனமா படிச்ச நல்ல வெற்றி கிடைக்கும். போட்டி தேர்வுக்கு எழுதுபவர்களும் சாதகமான பலன் கிடைக்கும். குருவாயூர் கிருஷ்ணனை வழிபடுவது நல்ல ஏற்றத்தை தரும். யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவதும் நன்மை தரும் அப்படின்னு நம்பப்படுகிறது.
மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த காலம் ரிஷபராசிகளுக்கு பெரும்பாலான நல்ல பலன் தரக்கூடியது. சுமார் 90% வரை சாதகமான பலன்களே கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல சில விஷயங்கள்ல கவனம் அவசியம். பெரிய லாபம், வெற்றி, பணவரவு எல்லாம் திருப்திகரமாக இருந்தாலும் சில சூழ்நிலைகள்ல சின்ன பின்னடைவுகள் வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாத ஆரம்பத்துல கிரகநிலை காரணமாக சில விஷயங்கள்ல தாமதம் அல்லது குழப்பம் இருக்கலாம். அதனால எதையும் சிந்திச்சுதான் செயல்படணும். ஆனா பெரும்பாலான கிரகங்களும் சாதமாக இருப்பதால் பெரிய கவலை எதுவும் வேண்டாம். பணவரவு சீராக இருக்கும். பொருளாதாரம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். லாபஸ்தானத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில இருப்பதால யோகங்கள் அதிகமாக கிடைக்கும். சில நாட்கள்ல மனசுக்குள் இருந்து சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் மாதம் முடிவில் நல்ல மாற்றம் தெரியும். இந்த மாதத்துல திடீர் செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால வரவு செலவை திட்டமிட்டு நடத்தணும். நீண்ட நாளாக காத்திருந்த பணம் இந்த மாதத்துல கைக்கு வர வாய்ப்பு இருக்கு. வீட்டு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனா அது நிர்வகிக்கக்கூடிய அளவுல தான் இருக்கும். வேலை மற்றும் தொழில் பக்கம் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். குரு மற்றும் புதன் தொடர்பாக நல்ல அமைப்பு காரணமா புதிய ஒப்பந்தங்கள், எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை மாற்றம் நினைச்சபவர்களுக்கு நல்ல நேரம். முயற்சி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். மாதத்தின் முதல் மற்றும் பகுதி நல்லா இருந்தாலும் இரண்டாம் பகுதியில வீட்டு சூழ்நிலையில கொஞ்சம் அசௌகரியம் தோன்றலாம். ஆனா அதை அமைதியா கையாண்டீங்கன்னா எந்த பாதிப்பும் வராது. மீண்டும் எல்லாமே சரியான பாதைக்கு திரும்பும். இந்த நேரத்துல வீடு மற்றும் குடும்பத்துக்காக கூடுதல் செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சுக்கிரன் மனைவி ஸ்தானத்துல இருப்பதால மனசுல கொஞ்சம் குழப்பமும் செலவும் அதிகரிக்கும். எதிர்பாராத விஷயங்கள் உடனே நடக்காத நிலையில சில இடங்களில் மரியாதை குறைவாக நடத்தப்படுகிற சூழ்நிலையும் ஏற்படும். அதனால ஆடம்பர செலவுகளை குறைக்கணும். தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்க்கணும். இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. சின்ன சின்ன அசௌகரிய செலவுகள் மட்டும்தான். பொருளாதாரம், பணவரவு, கடன் வசூல், வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம் எல்லாமே பெரும்பாலும் நல்லாதான் இருக்கு. சனி லாபஸ்தானத்தில் இருப்பதனால வருமானமும் அதிகரிக்கும். வேலை பகுதிகளில் இருந்த தடைகள் குறையும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு மாதிரி நல்ல செய்திகள் கிடைக்கும். முன்பே இழந்த மரியாதை மீண்டும் கிடைக்கும். நீங்க திட்டமிட்டு வைத்திருந்த விஷயங்கள் செயல்படுத்த இது ஒரு நல்ல நேரம். உங்க உற்சாகமும் பேச்சும் மற்றவங்களை ஈர்க்கும். நண்பர்கள், சுற்றத்தாரர்கள், அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக நிற்கும். இளைஞர்கள் கூட உங்களை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. எதிர்காலத்தில் இலக்குகளை அமைக்க இது சரியான நேரம். இந்த ராஜயோகம் காரணமாக உங்க நிதிநிலை மெதுவாக வலுவாகும். வருமானம் அதிகரிக்கும். வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் உறுதி. தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கூடும். நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் குறையும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் தெளிவாக தெரியும். 11வது இடத்தில் உருவாகுகிற இந்த யோகம் காரணமாக நல்ல நிதி வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கினாலும் நல்ல பலன் கிடைக்கும். முதலீடுகள் லாபகரமாக இருக்கும். ஆனா கவனமா முதலீடு செய்யறது அவசியம். தடைப்பட்ட பணம் கைக்கு வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். சனி உதயத்துக்கு பிறகு இந்த நிலை இன்னும் மேம்படும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். முதலீட்டில் நல்ல லாபம் கிடைக்கும். உழைப்புக்கு முதிய மதிப்பீடு கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு உறுதி. நீதிமன்ற விஷயங்களால கூட சாதகமான முடிவுகள் வர வாய்ப்பு இருக்கும். இவையெல்லாம் நல்லதுதான். இருந்தாலும் ரிஷபராசிகளோட ஒரு பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த மனசுல முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். சில நேரத்துல அந்த பிடிவாதமே சின்ன சிரமங்களை உருவாக்கும். அதனால கொஞ்சம் நெகிழ்ச்சியோட நடந்து கொண்டீங்கன்னா இன்னும் பலன் கிடைக்கும். இந்த பிடிவாதத்தனம் ரிஷப ராசிகளை வெற்றிக்கு கொண்டு போகும் ஒரு சக்தி தான். ஆனா சில நேரத்துல அதே குணம் சின்ன சின்ன சிக்கல்களையும் உருவாக்கும்.
தங்களோட கருத்து தான் சரி அப்படின்னு நம்புற தன்மை இவர்களுக்கு இருக்கும். ஆனா பிடிவாத தரத்தை சரியான திசையில் பயன்படுத்தினா பெரிய சாதனைகள் அடைய முடியும். மன உறுதி ரொம்ப வலிமையா இருப்பதனால ஒரு இலக்கை நோக்கி போறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதை அடையும் வரை விட மாட்டீங்க. எதிரிகளை சமாளிக்கிற விஷயத்துல இவர்களுக்கே ஒரு தனித்திறமை இருக்கு. வெளிப்படையா சண்டை போட மாட்டாங்க, ஆனா அமைதியா செயல்பட்டு எதிரிகளை தானாகவே பின்னுக்கு தள்ளிடுவாங்க. நிதானமா யோசிக்கிற திறன், திட்டமிடுற குணம், இதனால எந்த சூழ்நிலைகளிலும் புத்திசாலித்தனத்தை கையாள முடியும். சிலர் இவர்களோட அமைதியை பலவீனம் அப்படின்னு நினைக்கலாம், ஆனா உண்மையில அது ஒரு பெரிய பலன். சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கிற திறன் இவர்களுக்குள் இருக்கிறதால தான் வாழ்க்கையில வரும் சவால்களை மெதுவாக ஆனா உறுதியாக வெற்றி அடைவாங்க. நட்பு வட்டாரத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க ரொம்ப நம்பிக்கைக்குரிய நண்பர்கள். ஒருத்தரை நண்பனா ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த உறவை ரொம்ப மதிச்சு காப்பாத்துவாங்க. உதவி செய்யும் போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்வாங்க. அதனாலதான் இவர்களுக்கு சுற்றும் நல்லா இருக்கும். உண்மைத்தன்மை காரணமா பலர் இவர்களிடம் தங்களோட பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புவாங்க. இவங்க கொடுக்கிற ஆலோசனைகள் நிதானமா இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும். வாழ்க்கையில ஒரு முக்கியமான ரகசியம் என்னன்னா, இவங்க எதையும் மெதுவா தொடங்குவாங்க, ஆனா முடிவு ரொம்ப வலிமையானதாக இருக்கும். வேகமா ஓடுறவங்க இல்லை, ஆனா சென்ற பாதை ரொம்ப உறுதியானது. எடுத்த முடிவுகள் பல ஆண்டுகள் கழிச்சாலும் பயன் தரும். இந்த நீண்ட நாள் சிந்தனை தான் இவர்களை மற்றவர்களிடம் வேறுபடுத்தும். ஆன்மீக ரீதியில் கூட இவர்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கும். மன அமைதியை விரும்புவதால தெய்வ பக்தி மற்றும் ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபட்டா மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கையில சிரமங்கள் வந்தாலும் மனசை சமநிலையில் வைத்துக்கிட்டு முன்னேற சக்தி இவர்களுக்குள் உண்டு. மேலும் இது போல உங்களுக்கு ராசி பலன்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.